ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் 2 வீடியோஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா தைராய்டு பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். தைராய்டு எனக்கு எப்படி வந்தது, எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதையும், அண்டு எனக்கு அது தைராய்டுனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நீங்களுமே வந்து கம்பேர் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். எனக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது, ஸோ உங்களுக்குலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது, மேபி அது வேரி ஆகிருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்துடுச்சு, கண்டுபிடிச்சிட்டோம், சஃபர் ஆகிறோம். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ரெக்கவர் ஆகணும் இல்லையா? இம்பார்ட்டண்ட் அதுதானே. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கை நிறையா மாத்திரை போடுவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்க. ஒரு நாளைக்கு காலையில் விடிய காலையில் எழுந்திரிச்சு டேப்லெட் போடுறது எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். பட் ஒரு சில பர்சன்ஸ் என்ன மாதிரி இருக்க பர்சன்ஸ்க்கு மாத்திரை நான் போட மாட்டேன், எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு, கெமிக்கல் அதெல்லாம் மாதிரி எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, நேச்சராக தான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ 100% கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எப்படி வந்து என்னோடய ஹை லெவல் ஆஃப் தைராய்ட்லேருந்து கண்ட்ரோல் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தைராய்டு அந்த ப்ராப்ளம் எதனால் வருது அப்படின்னா வந்து நம்மளோட மென்டல், அதாவது நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இல்லை, ரொம்ப ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸும் நம்ம மைண்டுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும், அண்ட் நம்மளோட டெய்லி ஹேபிட்ஸ் இருக்கும்ல, ரொட்டீன் ஹேபிட்ஸ் இருக்கும்ல, ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் எதுவும் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மெயினாக என்ன வரும்னா நம்மளோட மென்டல் ஹெல்த்து, நம்மளோட ஃபிசிக்கலாக எப்படி வந்து ஆக்டிவாக வச்சுருக்கோமோ அதை பொறுத்து தான் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் வரும். அண்ட் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப மைண்ட் லெவலில் ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ ஒன்னோட ஒன்று ரிலேட்டடு தான். இது இருந்துச்சுன்னா இது வரும், இது இருந்துச்சுன்னா இது வரும். ஸோ இப்போ நமக்கு இருக்குது, எப்படியோ இருக்குது. பட் இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னா, ஸோ மெயினாக 2 விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஹார்மோனல் இம்பேலன்ஸுங்கிற போது நம்ம 2 விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லையா? ஒன்று வந்து நம்மளோட மைண்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், கன்ஃபியூஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஹேண்டில் பண்ண ரெடியாக இருக்கணும். அண்ட் 2 வந்து நம்ம உடம்புல நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது, நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து சரி பண்ணணும். ஓகேவா? அதாவது இப்போ பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணவும், எதனால் வருதோ அதுக்கு மெயின் ரீசனுக்கு வந்து நம்ம மருந்துலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கு நம்ம வழி கண்டுபிடிக்க போகிறதில்ல. நமக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனையை நம்ம தீர்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் ரொம்ப தெளிவாகிட்டேன். எப்படி இருந்தாலும் நம்ம டேப்லெட் எடுக்க போகிறதில்லன்னும் போது என்னோட மெயின் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸே வந்து ஓகே நம்ம சரி பண்ணி ஆரம்பத்தில் வந்து எனக்குமே ரொம்ப ஐயோ வந்துருச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரு பதட்டம் இருந்தது. பட் நானே இதை சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ நம்ம பதட்டப்படக்கூடாது மெயினாக. ஸோ ஃபஸ்ட்டு நான் முடிவு பண்ணது, நம்மளோட மைண்டை வந்து ஹாப்பியாக ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் எந்தெந்த விஷயங்களெல்லாம் நம்ம அதிகமாக போட்டு குழப்பிக்கிறோம், எந்தெந்த யாரெல்லாம் நமக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாங்க, நம்மளை வந்து கவலைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதையெல்லாம் செட்டில் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ என்ன ஹாப்பியாக, என் மைண்டை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னா வந்து நான் எனக்கு பிடிச்ச புக்ஸ் படிக்கிறது, எழுதுறது, ஸோ இந்த மாதிரி பாட்டு நிறைய கேட்குறது, அப்படி என்னோடய மைண்டை வந்து நான் ரிலாக்ஸ் ஆக்கிறதுக்கு வேண்டிய ஆக்ஷன்ஸ் எல்லாம் நான் எடுத்தேன். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி பிரச்சனை நமக்கு மைண்டில் ப்ரெஷர் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம டென்ஷன் படுத்திகிட்டே இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்குலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டோம், அந்த மாதிரிலாம் இல்லை, இதுதான் இப்படி தான், இனிமேல் இப்படி தான். ஸோ அதை வந்து அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். நல்லதாக கேட்டதோ, இதுக்கு மேலே வந்து நான் அந்த பிரச்சனையவே கட்டிட்டு அழப்போகிறது இல்லை, இது இவ்வளோதான் அப்படின்றத அந்த ப்ராப்ளமை மூட்டை கட்டி தூக்கி போடுறது. ஓகேவா? ஸோ இந்த 2 விஷயங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட மைண்ட் வந்து ஓரளவுக்கு காம் ஆகிடும். ஓகேவா? ஏன்னா செஞ்ச விஷயங்களையே முடிஞ்சு போன பிரச்சனைகளையே பேசிக்கிட்டு குழப்பிக்கிட்டு அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஸோ உங்களோட மைண்டை வந்து நீங்கள் எப்படி நான் இப்படி பண்ணேன், ஸோ உங்களோட மைண்டை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ டைம் என்னாச்சு, 4 minutes ஆகிடுச்சு. ஸோ ஓகேவா? அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் போரிங்காக இருக்கும் இல்லையா? அதனால் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுட்ருப்பீங்க உங்களோட மைண்டை நீங்கள் எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறீங்க. மைண்டை ஹாப்பியாக வச்சுருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களோட தைராய்டு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சரியாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அண்ட் ஃபிசிக்கலாக என்னோடய டெய்லி ரொட்டீனில் நான் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம்.
கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃபை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்டு வேறு யாரும் வந்து தைராய்டால எஃபெக்ட் ஆகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட நீங்கள் இந்த வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதனால் தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நல்ல விஷயங்கள் தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இங்கே நம்ம வந்து ரெகுலராக வீடியோ போடலான்னு தான் ட்ரை பண்ணுறது. பட் அதுக்குள்ளே தான் ஏதாச்சும் ஒன்று வந்து வேலை நடக்குது. சரி பரவாயில்ல. நீங்கள் எங்கே போயிட போகிறீங்களா, நான் எங்கே போயிட போகிறேன், நம்ம எல்லாம் ஒன்றா அடிக்கடி மீட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். டாட்டா, பை பை, டேக் கேர். ஃபஸ்ட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து டென்ஷன் ஆக வேண்டாம், ஓகேவா? எதுவாக இருந்தாலும் சரியாயிடும், ஓகேவா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாமே கடந்து போகிற விஷயந்தான். ஒரு ஆரம்பம்னு ஒன்று வந்ததுன்னா அது முடிவுன்னு ஒன்று வரதான் செய்யும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எதையுமே போட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டிப்ரெஷனுக்கு போய்கிட்டு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஏதோ ரிலாக்ஸாக கூலாக ஹாப்பியாக இருந்தால் மறுபடியும் சந்திக்கலாம். டாட்டா, பை பை, டேக் கேர், ஹேவ் ஏ ஹாப்பி ஹெல்த்தி